ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கொச்சின் இன்றைய சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, மீடியம் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. புதிதாக நிறுவப்பட்ட ஏஏ கேமராக்கள் 2024 டிசம்பரில் 15 நாட்களில் மொத்தம் 18,778 விதிமீறல்களை படம் பிடித்ததாக பொது போக்குவரத்து துறையின் போக்குவரத்து விழிப்புணர்வு உதவி இயக்குநர் லெப்டினன்ட் கர்னல் அப்துல்லா ஹாசன் அவர்கள் தெரிவித்தார். இதில் 4,944 விதிமீறல்கள் வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன்களை பயன்படுத்தி தொடர்பானவை. ஏஐ கேமராக்கள் ஓட்டுநர் மற்றும் முன் இருக்கையில் பயணிப்பவர் இருவருக்கும் சீட் பெல்ட் மீறல்களை கண்காணிக்க முடியும். அதற்கான வாகன உரிமையாளருக்கு எதிராக மேற்கோள்கள் பதிவு செய்யப்படுகின்றன என்றார். 2023 296 இறப்புகளுடன் ஒப்பிடுகையில் 2024 284 இறப்புகளுடன் போக்குவரத்து தொடர்பான இறப்புகள் குறைவதையும் அவர் எடுத்துரைத்தார். இது வாகனங்கள், சாலைகள் மற்றும் ஓட்டுநர் உரிமங்களின் எண்ணிக்கை அதிகரித்த போதிலும் 12 வழக்குகள் குறைப்பு ஆகும். குவைத் சென்னை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணம் செய்த நூற்றுக்கணக்கான பயணிகள் அவர்கள் சென்ற விமானம் குவைத்தில் தங்கள் லக்கேஜை விட்டு சென்றதால் அவர்கள் சென்னை வந்த பிறகு தங்கள் லக்கேஜை தவறவிட்டனர். குவைத்திலிருந்து ஏஐ விமானம் செவ்வாய்க்கிழமை இரவு சுமார் 176 பயணிகளுடன் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தது. கொடியேற்றத்திற்கு பிறகு அவர்கள் கன்வேயர் பெல்ட்டில் தங்கள் சாமான்களுக்காக காத்திருந்தனர். மேலும் 12 பயணிகள் மட்டுமே அவற்றை பெற்றனர். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், போலீஸ் கட்டுப்பாடுகள் காரணமாக திங்கட்கிழமை குவைத் சென்னை செக்டாரில் இயக்கப்படும் ஒரு விமானத்தில் சில செக்-இன் பேகேஜ்களை உயர்த்த முடியவில்லை. எங்கள் விருந்தினர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துகிறோம். ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட சாமான்களை விமான நிலையத்தில் செலவில் சம்பந்தப்பட்ட விருந்தினர்கள் குடியிருப்புகளுக்கு விரைவில் வழங்கப்படும். ஜஹ்ராத் பகுதியில் தீப்பிடித்த வாகனத்தை சமாளிப்பதற்காக சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரோந்து கார் மீது வாகனம் மோதியது. பொது போக்குவரத்து துறையின் போலீஸ் ரோந்து கார் பலத்த சேதமடைந்தது. தகவலின்படி காரில் இருந்த போலீசார் காயமின்றி தப்பினர். தீப்பிடித்த வாகனமும் சேதமடைந்துள்ளதாகவும் காரின் சாரதி பலத்த காயங்களுக்கு உள்ளதாகவும் அவரது நொறுங்கிய காரில் இருந்து அவரை வெளியேற்ற தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டதாகவும் அறிக்கை மேலும் கூறியது. நுகர்வோர் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பதற்கான ஒரு படியாக மே 2025 முதல் தொழில்துறை டிரான்ஸ் கொழுப்பு அமிலங்களை அகற்றுவதை நோக்கமாக கொண்ட ஹைட்ரஜனேற்றப்பட்ட கொழுப்பு ஒழுங்குமுறையை செயல்படுத்த உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான புது ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதன்படி அனைத்து உணவு நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் தயாரிப்பு வழங்குநர்கள் உணவுப் பொருட்களிலிருந்து டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்டுகளை அகற்ற புதிய விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டும். உருளைக்கிழங்கு சிப்ஸ் மற்றும் பல்வேறு வேக வைத்த பொருட்களை உற்பத்தி செய்யும் டிரான்ஸ் கொழுப்புகளை பெரிதும் நம்பியிருக்கும் உணவு தொழிற்சாலைகளை இந்த கட்டுப்பாடு பாதிக்கலாம். காய்கறி எண்ணெய்களை பயன்படுத்தும் உணவுகளை இது பாதிக்காது என்று வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த டிரான்ஸ் கொழுப்புகள் மற்றும் தயாரிப்பு உள்ளடக்கங்கள் மீதான வளைகுடா தொழில்நுட்ப ஒழுங்குமுறை 2483 இணைகிறது. இது தொழில்துறை டிரான்ஸ் கொழுப்புகளின் நுகர்வுகளுடன் தொடர்புடைய உடல் அபாயங்களை எடுத்து காட்டுகிறது. பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதிலும் ஆரோக்கியமான உணவு தரத்தை மேம்படுத்துவதிலும் குவைத்தின் உறுதிப்பாட்டை இந்த முடிவு அடிகோட்டு காட்டுகிறது. பாதுகாப்பு மற்றும் தீத்தடுப்பு விதிமுறைகளுக்கு இணங்க தவறிய கட்டிடங்கள் மற்றும் வசதிகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்ய குவைத் தீயணைப்பு படை ஆய்வு பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தும். தடுப்பு துறையில் அறிவிப்பு துறையின் தலைவர்கள் மற்றும் ஊழியர்களுடனான சந்திப்பில் புது தீயணைப்பு படையின் தலைவர் மேஜர் ஜெனரல் தலால் முகமது அல் ரௌமி தீத்தடுப்பு தேவைகளை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டியதன் அவசியத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். பொதுமக்களின் பாதுகாப்பை பாதிக்கும் எந்த மீறல்களையும் கண்டுகொள்ளக்கூடாது என்றார். சமூக பாதுகாப்பை பாதுகாப்பதற்கும் சாத்தியமான விபத்துகள் அல்லது தீ விபத்துகளை தடுப்பதற்கும் மீறுபவர்களுக்கு எதிராக இணக்கமற்ற கட்டிடங்களை மூடுவது உட்பட நிர்வாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அல் ரோமி அவர்கள் அறிவுறுத்தினார். பயோமெட்ரிக் கைரேகை செயல்முறையை முடிக்காத குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் அரசு மற்றும் வங்கி பரிவர்த்தனைகளுக்கான கட்டுப்பாடுகளுக்கு மேலதிகமாக பயண தடையையும் சந்திக்க நேரிடும். பயோமெட்ரிக் கைரேகை முடிவடையும் வரை இந்த கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும். அறிக்கையின்படி 16,000 குடிமக்கள் மற்றும் 1,81,718 வெளிநாட்டவர்கள் இன்னும் பயோமெட்ரிக் கைரேகையை முடிக்கவில்லை. இதுவரை இணங்காதவர்களுக்கு இடமளிக்க குற்றவியல் சான்றுகளுக்கான பொதுத்துறை வாரம் முழுவதும் செயல்படும் 8 மையங்களை நிறுவியுள்ளது. தினசரி 10,000 சந்திப்புகளை கையாளும் திறன் கொண்டது. செயல்முறை 3 நிமிடங்களுக்கும் குறைவாக எடுக்கும் மற்றும் நியமிக்கப்பட்ட விண்ணப்பத்தின் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும். குவைத் கடந்த ஆண்டு அதன் பல்வேறு துறைகளால் உள்துறை அமைச்சகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட சுமார் 35,000 வெளிநாட்டவர்களை நாடு கடத்தியது. அறிக்கையின்படி நாடு கடத்தப்படுவதற்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள
வெளிநாட்டவர்களுக்கான நடைமுறைகள் துரிதப்படுத்துவதற்கு நாடுகள் திணைக்களம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. குடியிருப்பு சட்டத்தை மீறுபவர்களை நாடு கடத்துவதற்கு தயாராகும் வகையில் அவர்களை கைது செய்வதற்கும் தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் உள்துறை அமைச்சகம் தொடர்ந்து பிரச்சாரங்களை நடத்தும் என்று அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. குவைத் நகரில் உள்ள தர்வாசா அல் அப்துல் ரசாக் சந்திப்பு ஞாயிற்றுக்கிழமை தலைநகரில் ஆளுநர் ஷேக் அப்துல்லா சாலம் அல் அலி அல் சபா அவர்களால் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. இந்த சந்திப்பு பல ஆண்டுகளாக கட்டுப்பட்டு கடந்த ஆண்டு இறுதியில் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டது. குறுக்குவெட்டு மற்றும் பாதசாரி சுரங்கப்பாதை 2020ஆம் ஆண்டில் குவைத் நகராட்சி மற்றும் பொது போக்குவரத்து இயக்குநரகத்தால் சரிவு அபாயத்தை ஏற்படுத்தியதால் மூடப்பட்டது. செப்டம்பர் 2022இல் பழுதுபார்ப்பு தொடங்கியது. சந்திப்பின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் போக்குவரத்து ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கும் தெரு மற்றும் அதன் அடியில் உள்ள சுரங்கப்பாதை இரண்டிலும் பழுதுபார்ப்பு கவனம் செலுத்தப்பட்டது. அதிஉயர் தரம் மற்றும் பாதுகாப்பு தரங்களை சந்திப்பதை உறுதி செய்வதற்கான முயற்சிகளுடன் சந்திப்பை முழுவதுமாக மீண்டும் திறக்கப்பட்டது என்று தலைநகரின் ஆளுநர் வலியுறுத்தினார். குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் இருவருக்கும் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் பகுதியில் போக்குவரத்து ஓட்டத்தை மேம்படுத்துவதற்கான திட்டத்தின் பங்களிப்பை அவர் எடுத்தார். குவைத் நாட்டிலிருந்து வெளியேறும் மனைவிகளுக்கான என் குவைத் அடையாளம் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு பொது சிவில் தகவல் ஆணையம் தொடங்கியுள்ளது. பிரிவு 8 கீழ் குவைத் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதிய சிவில் கார்டுகளை வழங்குவதற்காக PSCI அறிவித்துள்ளது. இந்த குழு இந்த மாத இறுதியில் தொடங்க உள்ளது. என் குவைத் அடையாளம் திட்டத்தின் கீழ் இந்த நபர்களுக்கான சிவில் அடையாள அட்டைகள் 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் முதல் செயல்பாடுகள் நடந்தன. கார்டுகள் இப்போது ஜனவரி 9, 2030 காலாவதி தேதியை காட்டுகின்றன. தேசிய புலம் காலியாக உள்ளது மற்றும் குவைத்தியாக நடத்தப்பட்டது என்று சொற்றொடர் சேர்க்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் துணை பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் ஆகியோரால் நடத்தப்பட்ட கூட்டத்தை தொடர்ந்து இந்த வளர்ச்சி ஏற்பட்டது. கூட்டத்தின் பல்வேறு அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் தேசிய இனம் திரும்ப பெறப்பட்ட பெண்களின் கோப்புகளை நிவர்த்தி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை மதிப்பாய்வு செய்ததோடு அவர்களின் கண்ணியமான வாழ்க்கை தரத்தை உறுதி செய்வதற்கான திட்டங்களை விவாதித்தனர். குவைத் இஸ்ரேலுடன் இயல்பு நிலைக்கு வருமாறு பயங்கரமாக அழைப்பு விடுத்ததை தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் பிரபல ஊடக பிரமுகர் ஃபஜர் அல் சயீத் அவர்களை 21 நாட்கள் விசாரணை காவலில் வைக்க அரசு தரப்பு வழக்கறிஞர் உத்தரவிட்டுள்ளது. உள்துறை அமைச்சகம் அல் சயீத் மீது முறையான புகார் அளித்துள்ளது. அவர் நாட்டின் நலன்களுக்காக தீங்கான செயல்கள் மற்றும் இஸ்ரேலை புறக்கணிப்பதற்காக குவைத்தின் ஒருங்கிணைந்த சட்டத்தை மீறுவதாக குற்றம் சாட்டினார். குவைத் தனது நீண்டகால கொள்கைகள் மற்றும் பிராந்திய கடமைகளுக்கு இணங்க இஸ்ரேலுடன் இயல்பு நிலைக்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை கடைபிடிப்பதால் இந்த வழக்கு பரவலான விவாதத்தை தூண்டியுள்ளது. மேலும் சட்ட நடவடிக்கைகள் வரும் வாரங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. குவைத் பர்வானியா கல்வி மாவட்டத்தில் மாணவர்களின் பாதுகாவலரால் தேர்வுக்குழுவின் தலைவரும் துணைவேந்தரும் அவமதிப்பு, அவதூறு மற்றும் கொலை மிரட்டல்களுக்கு உள்ளான சம்பவம் தொடர்பான சம்பவம் நடந்துள்ளது. தகவல் இருந்த வட்டாரங்களின்படி குறிப்பிட்ட தொடக்க நேரம் காலை 8 மணிக்கு தாமதமாக வந்ததற்காக மாணவர் தேர்வு அறைக்குள் நுழைய மறுக்கப்பட்டதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. தாமதமான போதிலும் தனது மகனை தேர்வு எழுத அனுமதிக்குமாறு பாதுகாவலர் குழு நிறுவனத்திற்கு அழுத்தம் கொடுக்க முயன்றதாக ஆதாரங்கள் வெளிப்படுத்தின. அமைச்சர் விதிமுறைகளுக்கு இணங்க இவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் நிலைமை சூடான வாய் பரிமாற்றமாக மாறியது. பரீட்சை ஊழியர்களை நோக்கி கடுமையான அச்சுறுத்தல்கள் இந்த மோதல் உச்சகட்டத்தை அடைந்தது. இச்சம்பவத்தை தொடர்ந்து குழு தலைவரும் துணை அதிகாரியும் அல் ஃபிர்தௌஸ் காவல் நிலையத்தில் உத்தியோகபூர்வ முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்து அவர்களை பாதுகாப்பதற்கும் தேர்வு குழுக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தினார். நிறுவப்பட்ட வழிகாட்டுதலுக்கு கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து பள்ளி நிறுவனங்கள் ஒத்துழைக்குமாறு பெற்றோர்களுக்கு அதிகாரிகள் அழைப்பு விடுத்தனர். குறிப்பாக உயர் அழுத்த பரீட்சை காலங்களில் கல்வி வல்லுநர்கள் எதிரொலிக்கும் சவால்களை இந்த சம்பவம் அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அர்ச்சகர்கள் மற்றும் மீறுதல்கள் இல்லாத பாதுகாப்பான மற்றும் நிலையான பணி சூழலை பராமரிக்க அதிக பாதுகாப்பிற்காக கல்வியாளர்கள் பரிந்துரைக்கப்படுகின்றனர். சமீபத்திய வணிக உணர்வு கணக்கெடுப்பின்படி குவைத் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள
நிறுவனங்கள் புதிய ஊழியர்களை பணியமர்த்துவதில் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கின்றன. ஏனெனில் சுருக்கப்பட்ட விளிம்புகள் மற்றும் அதிகரித்து வரும் வணிக செலவுகள் வேலைவாய்ப்பு அளவை பாதிக்கின்றன. குவைத்தில் டிசம்பரில் வேலைவாய்ப்பு புள்ளிவிவரங்கள் தேக்க நிலையில் இருந்தன. இதனால் நிறுவனங்கள் அதிகரித்து வரும் தேவையை தக்க வைக்க போராடியதால் முடிக்கப்படாத பயணிகள் தேக்கமடைந்தன. இந்த சவால்கள் இருந்தபொழுது நிறுவனங்கள் இறுக்கமான வரவு செலவு திட்டங்களால் கூடுதல் தொழிலாளர்களை வேலைக்கு அமைப்பதற்கு வளங்களை வகுப்பது கடினமாக உள்ளது. குவைத்தின் வேலையின்மை விகிதம் 2023 2.03% இருந்தது. ஆனால் வணிக வளர்ச்சிக்கு ஏற்ப ஊழியர்கள் நிலைகளை பராமரிப்பதில் நிறுவனங்கள் தொடர்ந்து சிக்கல்களை எதிர்கொள்கின்றன. குவைத்தில் உள்ள பொருளாதார சிக்கல்கள் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் பிராந்தியத்தில் பரந்த போக்குகளை பிரதிபலிக்கிறது. நிறுவனங்கள் உயரும் பணவீக்கத்தை எதிர்த்து போராடுகின்றன. குவைத் ஜிசிசியில் 2.8% உயர்ந்த பணவீக்க விகிதத்தை செப்டம்பர் 2024 அனுபவிக்கிறது. இதன் விளைவாக வணிகங்கள் லாப வரம்புகளை பராமரிக்க வேண்டிய அடித்ததில் உள்ளன. இது ஊழியர்களை அதிகரிப்பதல்ல, சம்பளத்தை உயர்த்தும் திறனை பாதிக்கிறது. பிராந்தியத்திற்குள் போட்டியிட எழுச்சியின் இது மோசமாகிவிட்டது. திறமையான திறமைகளை ஈர்ப்பது மற்றும் தக்க வைத்துக் கொள்வது கடினமாகிறது. குவைத் குறிப்பாக பல முக்கிய துறைகளில் பணவீக்கம் அதிகரித்துள்ளது. வீட்டு செலவுகள் 5.7% உயர்ந்தன. கலாச்சாரம் மற்றும் பொழுதுபோக்கு செலவுகள் 2.6% அதிகரித்தன. இதற்கிடையே உணவு மற்றும் பானங்கள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் சிறிது அதிகரித்தன. இந்த உயர் செலவுகள் வணிக தேவையை தக்க வைத்துக் கொள்வதில் உள்ள சவால்களுடன் இணைந்து புதிய பணியாற்றும் நிறுவனங்களின் திறனை அழுத்துகிறது. பணியாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வணிகங்கள் மற்றும் மாற்று உத்திகளை ஆராய்வதால் திறமைக்கான போட்டியும் அதிகரித்து வருகிறது. பல நிறுவனங்கள் அதிக செலவை குறைப்பதற்கும் சந்தையில் போட்டித்தன்மையை பேணுவதற்கும் ஒரு வழியாக ஆஃப்ஷோரிங் பாதிக்கின்றன. குறைந்த தொழிலாளர் செலவுகள் உள்ள நாடுகளில் இருந்து திறமைகளை பெறுவதன் மூலம் நிறுவனங்கள் பணியாளர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அதே வேளையில் செலவினங்களை குறைக்கின்றன. இந்த போராட்டங்கள் இருந்த போதிலும் 2025 ஆண்டில் குவைத் மற்றும் பரந்த ஜிசிசி பிராந்தியத்தில் பணியாளர்கள் நிலைமை மேம்பாடு என்று நிபுணர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். S&P-யின் பொருளாதார இயக்குநர் ஆண்ட்ரூ பார்க்கர் புதிய வளர்ச்சி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள கூடுதல் பணியாளர்களை நியமிப்பது நிறுவனங்கள் எளிதாக இருக்கும் என்று குறிப்பிடுகின்றனர். இருப்பினும் அதிகரித்து வரும் பணவீக்கத்தின் விளைவுகளுடன் நிறுவனங்கள் தொடர்ந்து போராடுவதால் வணிகம் செய்வதற்கான செலவு குறிப்பிடத்தக்க பிரச்சனையாக உள்ளது என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். வணிகங்கள் இந்த சவால்களுக்கு ஏற்ப செயல்படுவதால் குவைத் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பணியமர்த்த நிலப்பரப்பு சிக்காததாக இருக்கும். ஏனெனில் அவை நிதி கட்டுப்பாடுகளுடன் வளர்ச்சியை சமநிலைப்படுத்துகின்றன. கூடுதலாக குவைத்தில் பணியாளர்கள் வரவு செலவு திட்டங்களை கணிசமான அழுத்தத்தில் உள்ளன. நிறுவனங்கள் தங்கள் திறமை தேடலில் அதிக மலிவு மற்றும் திறமையான பணியாளர்களை கொண்ட பிராந்தியங்களுக்கு பெரிய முறையில் பன்முகப்படுத்துகின்றன. குறைந்த தொழிலாளர் செலவுகளை கொண்ட நாடுகளுக்கு ஆஃப்ஷோரிங் செயல்பாடு நிலையை நோக்கிய மாற்றத்தை போக்குகள் குறிப்பிடுகின்றன. இது பணியமர்த்த முயற்சிக்கு சில சிரமங்களை குறைக்கலாம். குவைத் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ள வணிகங்கள் இந்த பொருளாதார அழுத்தங்களை தொடர்ந்து வழிநடத்துவதால் நிறுவனங்கள் இறுக்கமான தொழிலாளர் சந்தையில் போட்டித்தன்மையுடன் இருப்பதை உறுதி செய்யும் அதே வேளையில் மாறிவரும் வேலைவாய்ப்பு நிலப்பரப்புக்கு விரைவாக மாற்றியமைக்க வேண்டும். குவைத்தின் சில முக்கிய செய்திகளை பார்த்து உங்கள் அனைவரையும் நல்லாதவற்றின் இனிய பயிற்சி தொடர் அடுத்த தகவலை சந்திப்போம் என கூறி விடைபெறுவது உங்கள் ரசூல் அன்சார். நன்றி, வணக்கம்.